ஈ.வே. ராமசாமியின் அரசியல் வாழ்க்கையை இரண்டாகப் பிரிக்கலாம். ஒன்று, காந்தியை தன் அரசியல் ஆசானாய்க் கொண்டிருந்த போது ஈ.வே. ராமசாமியிடம் இருந்த அரசியல் அறிவு. மற்றொன்று, மகாத்மா காந்தியை விட்டொழித்துவிட்டு தனியாக கம்பெனி தொடங்கிய பிறகான வாழ்க்கை. பின்னாளில் சுயமரியாதை பகுத்தறிவு என சொல்லிக் கொண்டு இருந்தாலும் இன்றைக்கும் திடோட்க ஆசாமிகளால் சிலாகிக்கப்படக்கூடிய பல்வேறு போராட்டங்கள் மற்றும் ஈ.வே. ராமசாமியின் அரசியல் அறிவு மகாத்மா காந்தியடிகளை ஆசானாய்க் கொண்டிருந்த காலத்தவையே. உதாரணத்திற்கு, மது விஷயத்தில் காந்தியின் சிஷ்யனாய் ஈ.வே. ராமசாமி இருந்தபோது இருந்த அறிவு தனியாய் தொழில் தொடங்கிய பிறகு இல்லை. எந்த கள்ளுக்கடையை எதிர்த்து போராடினாரோ அதே கள்ளுக்கடைக்கு விளம்பர முகவர் ஆனாரோ என்று சந்தேகிக்கிற வகையில் அவரது மது ஆதரவு கொள்கை இருந்தது. கள்ளை எதிர்க்கிறேன் என்று ஈ.வே. ராமசாமி 500 தென்னை மரங்களை வெட்டினார் என சொல்லப்பட்டதெல்லாம் பழங்கனவாய்ப் போனது. இன்றளவும் வைக்கம் போராட்டம் என்றால் ஈ.வே. ராமசாமியின் ஞாபகம் வருகிறது என்றால் அதற்கு அன்றைய காந்தியின் காங்கிரஸ் தானே முதல் முழு காரணம். காந்தியை விட்டொழித்த பிறகு ஈ.வே. ராமசாமி அதுபோல் ஒரு போராட்டத்தை செய்யவில்லை என்பதே வரலாற்று உண்மை. அதேபோல் பின்னாளில் பகுத்தறிவு என்கிற பெயரில் விபச்சாரத்தை எல்லாம் ஆதரித்து விபசாரம் என்பது தவறல்ல என பேசத் துவங்கிய ஈ.வே. ராமசாமி காந்தியை ஆசானை பெற்றதனாலோ என்னவோ தேவதாசி முறையை எதிர்த்தோர் பட்டியலில் அன்று தன்னையும் இணைத்துக் கொண்டார். கிமு கிபி என உலக வரலாற்றை பிரிப்பது போல் ஈ.வே. ராமசாமியின் அரசியல் வாழ்க்கையை கா.கா.பி என, அதாவது காந்தி காலம் காந்திக்கு பிந்தைய காலம் என பிரிக்கலாம் போலும். அப்படி பிரித்து பார்க்கையில் காந்தியுடனான ஈ.வே. ராமசாமியின் அரசியல் வாழ்க்கை நேர்மையாகவும் அறிவு நாணயத்துடனும் நாகரிகம் நிரம்பியதாகவும் இருந்திருக்கிறது என அறிய முடிகிறது. பார்ப்பன எதிர்ப்பு விஷயத்தில் கூட காந்தியை ஆசானாகக் கொண்டிருந்த போது ஒரு நிலையையும் தனியாக கம்பெனி துவங்கிய பிறகு ஒரு நிலையையும் ஈ.வே. ராமசாமி எடுத்துள்ளார் என்பதை அறிகிற போது ஆச்சரியமாக இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சி அருணன் எழுதிய காலந்தோறும் பிராமணியம் என்கிற நூலில் இது பற்றிய குறிப்பை காண முடிகிறது. மே 16, 2020 நாள் விடுதலை பத்திரிகையில் தலைமை தத்துவம் இயக்கம் 1 என்கிற தலைப்பில் அந்த குறிப்பு வெளியாகியுள்ளது. 1916லேயே நீதிக்கட்சி என பிரபலமாக அறியப்பட்ட தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் உருவாகியிருந்தது. இதற்கு போட்டியாக காங்கிரசிலிருந்த பிராமணரல்லாத தலைவர்கள் சென்னை மாகாணச் சங்கம் என்பதை 1917 உருவாக்கினார்கள். அதன் துணைத் தலைவர்களில் ஒருவராகத் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் பெரியார். அதன் இரண்டாவது மாநாடு 1919 செப்டம்பரில் ஈரோட்டில் நடந்தபோது அதன் வரவேற்புக் குழுத் தலைவராக இருந்தார். அந்த வரவேற்புரையில் இப்படிக் குறிப்பிட்டார்: தேச முன்னேற்றத்தை நாட்டுக் கிளர்ச்சி செய்யும் காலத்து இந்தியாவில் பிறந்த எந்த சகோதரர்கள் மீதும் துவேஷங்காட்டலாகாது. பிராமணத் துவேஷங்காட்டி தேசநலத்தை நாடுவது தேசத்திற்கு தீங்கு செய்வதையொக்கும். அன்று நடந்த பிராமணிய எதிர்ப்பு இயக்கத்தை பிராமணத் துவேஷமாகவே பெரியார் கருதினார். அது பிரிட்டிஷ் எதிர்ப்பு இயக்கத்திற்கு தேச நலனுக்கு கேடு பயப்பது என்றே நம்பினார். அது மட்டுமல்ல, அந்த பிராமணிய எதிர்ப்பு இயக்கத்தார் பற்றி அன்று பிராமணியவாதிகள் சுட்டிக்காட்டிய ஒரு முக்கியமான சரியான குற்றச்சாட்டை இவரும் திருப்பிச் சொன்னார். அது நாம் பிராமணர் மீது எவ்வகை குற்றம் குறைகளைச் சுமத்துகிறோமோ அவ்வகை குற்றங்குறைகளை பஞ்சமர் முதலியோர் நம்மீது சுமத்துகின்றனர். பிராமணரோடு அமர்ந்து உணவு கொள்ள விரும்பும் வேளாளன் பஞ்சமனோடு அமர்ந்து உணவு கொள்ள விரும்புகிறானில்லை. பிராமணனோடு கலக்க விரும்புபவன் ஏன் பஞ்சமனோடு கலக்க விரும்பலாகாது? நம்மவருள் பலர் தாழ்த்தப்பட்டோருடன் சகோதரத்துவம் காட்டாது பிராமணனிடத்து சகோதரத்துவமில்லை என்று கூறுவது அறியாமையேயாகும். இதுதான் அன்றைய நிலைமை. அன்றைய பிராமணியவாதிகளோ பிராமணரல்லாதார் பஞ்சமர்பால் கடைப்பிடிக்கும் தீண்டாமையைக் காட்டித் தாங்கள் சூத்திரர்கள் மற்றும் பஞ்சமர்பால் கடைப்பிடிக்கும் தீண்டாமையை நியாயப்படுத்தினார்கள். அதை எதிர்த்துப் போராட்டம் நடத்தக்கூடாது என்றார்கள். இதை அப்படியே அன்று அப்பாவித்தனமாக எதிரொலித்தார் பெரியார். இதைப் பின்னாளில் அவரை ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்கிறது அருணனின் கட்டுரை. கண்டிக்கப்பட வேண்டியது
வேரறுக்கப்பட வேண்டியது அனைத்து சாதி வெறியும்தான் என எல்லோரும் சொல்லக்கூடிய ஒன்றைதான் ஈவே ராமசாமி கூறியிருக்கிறார். ஆனால் ராஜகோபாலாச்சாரியின் தோழராக இருந்த காரணத்தாலோ பிராமணியவாதிகளோ பிராமணரல்லாதார் பஞ்சமர்பால் கடைப்பிடிக்கும் தீண்டாமையைக் காட்டித் தாங்கள் சூத்திரர்கள் மற்றும் பஞ்சமர்பால் கடைப்பிடிக்கும் தீண்டாமையை நியாயப்படுத்தினார்கள். அதை எதிர்த்துப் போராட்டம் நடத்தக்கூடாது என்கிற விஷமத்தனத்தை அப்பாவிதனமாக ஈவே ராமசாமி ஏற்றது முட்டாள்தனமான முரண்பாடுதான் என்ற போதும் ஒழிக்கப்பட வேண்டியது அனைத்து சாதியின் வெறியும் என்கிற ஈவே ராமசாமியின் அன்றைய நிலை வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. பார்ப்பன சாதி வெறியைக் கண்டிக்கிற அளவு இங்கே பிற ஆதிக்க சாதி வெறி கண்டிக்கப்படவில்லை என்பது வெகு காலமாக விவாதிக்கப்பட்டு வந்துள்ளது என்பதை அந்த கட்டுரையின் வாயிலாக அறிய முடிந்துள்ளது என்பதோடு அது இன்றைக்கு முடியாத போராக உள்ளது. நூலாசிரியர் அருணனே சாதியத்தை கண்டிப்பதில் பாரபட்சம் உள்ளது என்பதை சரியான குற்றச்சாட்டு என பரிந்துரைக்கிறார். அது மட்டுமல்லாமல் அருணன் கூறுகிறார், ஆனால் இதற்காக பிராமணியத்தை எதிர்த்து பிராமணரல்லாதார் போராடக்கூடாது என்பதில்லை. அந்தப் போராட்டமானது மேலும் கீழுமான தீண்டாமை ஒழிப்புப் போராட்டமாக ஒரு விரிந்த தளத்தில் நடத்தப்பட வேண்டும் என்பதே இதற்கான விடையாகும். ஈவே ராமசாமியின் நிலைப்பாடம் அன்றைக்கு அதுவாகத்தான் இருந்தது. இது ஈவே ராமசாமி காந்தி மரத்தடியில் கீழ் இருந்ததால் கிடைத்த ஞானோதயம் என கூறலாம். அதே நிலை தொடர்ந்து கீழ்வெண்மணி படுகொலைகள் நடக்காமல் இருந்து இருக்கக்கூடும். அதே ஈவே ராமசாமியின் அறிவு தனி திராவிட கம்பெனி தொடங்கிய பிறகும் அப்படியே இருந்ததா என்றால் இல்லை எனத்தான் சொல்வோம். அனைத்து சாதி வெறி சாதிக்கும் எதிராக இருந்த மனநிலை பார்ப்பன சாதி என்கிற அளவுக்குள் சுருங்கிப் போனது. அதன் வெளிப்பாடாக ஈவே ராமசாமி இவ்வாறு பேசினார். திராவிட மக்களுக்கு அவர்களால், அதாவது ஆதித்திராவிடர்களால் ஆகஸ்ட் வேண்டியது ஒன்றும் இல்லை. ஆனாலும் நாம் எவ்வளவோ செய்தோம். அப்படியிருந்தும் பிராமணர்கள் தேவலை சாதி இந்துக்களாதான் எங்களுக்குத் தொல்லை என்று ஆதித்திராவிடர்கள் கூறுகிறார்கள். இது நன்றியற்ற பேச்சு. அவர்கள் படிப்புத் துறையில் முன்னேற வழிகாட்டியவர்கள் நாங்களே. ஆதி திராவிடர்களின் கோவில் தெரு நுழைவுக்கு முதல் போராடியவர்கள் நாங்கள்தான். ஆதி திராவிடர்கள் படித்தவர்களாகவும் உத்தியோகஸ்தர்களாகவும் சட்டசபை உறுப்பினர்களாகவும் டோட் மந்திரிகளாகவும் ஆனார்கள் என்றால் பார்ப்பனர்களாலா இதற்கெல்லாம் அவர்கள் நன்றி செலுத்தவில்லை என்றாலும் நமக்கு விரோதிகளாகவாவது ஆகாமல் இருக்க வேண்டாமா? விடுதலை செப்டம்பர் 21, 1956. இதுதான் காந்தியை துறந்த ஈவே ராமசாமிக்கும் காந்தியை ஆசானாகக் கொண்டிருந்த ஈவே ராமசாமிக்கும் இருந்த வித்தியாசம். எந்த சூழ்நிலையில் ஆதிக்க சாதியினரை ஆதி திராவிடர்கள் எதிர்க்கிறார்கள் என உணராமலே ஈவே ராமசாமி பேசியுள்ளார் என சொல்லலாம். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்கிற சமூக நீதி அறிவு சுயமரியாதை தன்மை உனக்கு இவ்வளவும் செய்ததால் என் குற்றங்குறைகளை பேசக்கூடாது எனும்போது அசிங்க நீதி அறிவாகி விடுகிறதே. ஆனாலும் நாம் எவ்வளவோ செய்தோம். அப்படியிருந்தும் பிராமணர்கள் தேவலை சாதி இந்துக்களாதான் எங்களுக்குத் தொல்லை என்று ஆதித்திராவிடர்கள் கூறுகிறார்கள். இது நன்றியற்ற பேச்சு என்கிறார் ஈவே ராமசாமி. இது எவ்வளவு மோசமான பேச்சு! ஒருவன் தன் ஊரில் உள்ள எந்த சாதி இந்துவால் பாதிக்கப்படுகிறானோ அவனைத்தான் எதிர்த்துப் பேசுவான். அவனைத்தான் தன் தொல்லைகளுக்கு குற்றம் சொல்வான். ஆனால் ஈவே ராமசாமியின் சமூக நீதி யோக்கியதைப்படி அப்படி கூறுவது குற்றமாம். சாதி இந்துக்களை சொன்னால் சாதியை ஒழிக்க கிளம்பிய ஈவே ராமசாமிக்கு என் கோபம் கொப்பளிக்க வேண்டும். நாம் பிராமணர் மீது எவ்வகை குற்றம் குறைகளைச் சுமத்துகிறோமோ அவ்வகை குற்றங்குறைகளை பஞ்சமர் முதலியோர் நம்மீது சுமத்துகின்றனர். பிராமணரோடு அமர்ந்து உணவு கொள்ள விரும்பும் வேளாளன் பஞ்சமனோடு அமர்ந்து உணவு கொள்ள விரும்புகிறானில்லை. பிராமணனோடு கலக்க விரும்புபவன் ஏன் பஞ்சமனோடு கலக்க விரும்பலாகாது? நம்மவருள் பலர் தாழ்த்தப்பட்டோருடன் சகோதரத்துவம் காட்டாது பிராமணனிடத்து சகோதரத்துவமில்லை என்று கூறுவது அறியாமையாகும் என்று சொன்னபோது இருந்த அறிவு நாணயம். ஆனாலும் நாம் எவ்வளவோ செய்தோம்.
அப்படியிருந்தும் பிராமணர்கள் தேவலை சாதி இந்துக்களால்தான் எங்களுக்குத் தொல்லை என்று ஆதித்திராவிடர்கள் கூறுகிறார்கள். இது நன்றியற்ற பேச்சு என்று சொல்லும்போது இல்லையே. ஏன் சாதி இந்துக்களை விமர்சிக்கக் கூடாது? குற்றங்கள் இருப்பதால் தானே விமர்சிக்கப்படுகிறான் என்று உணர்கிற சிந்தனை ஈவே ராமசாமியிடம் இல்லையே. கீழ்வெண்மணியில் 44 தலிக்கள் கொடூரமாய் கொல்லப்பட்டதற்கு ஈவே ராமசாமி தந்த அறிக்கையையே போலவே தலிக்களும் தரவேண்டும் என நினைப்பது எவ்வளவு பெரிய பித்தலாட்ட குணம்! காந்தி மரத்தடியில் இருந்து பெற்ற ஞானோதயத்தை காலவோட்டத்தில் ஒவ்வொன்றாய் ஈவே ராமசாமி பறிகொடுத்து விட்டார். திராவிடர் கழகத்தில் தங்கள் பகுத்தறிவையும் மனச்சாட்சியை குப்பைத் தொட்டியில் போட்டுவிட்டு சேர்ந்த மூடர்களுக்கு இது பெருமையாக தெரியலாம். ஆனால் அவை சிறுமை மட்டும் வெட்கித் தலைகுனிவை தரும் வளமையும் கூட.